ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபோட்டோஷாப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, ஒன்று லோகோ ரெடி பண்ணுறதுக்கு சொல்லலாம். இன்னொன்று ஃபோட்டோஸ் கலர் கிரேடிங் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்க்கும் ஃபோட்டோஷாப் யூஸ் ஆகும். ஃபோட்டோஷாப் ஆப்பில் மெயினாக என்னென்ன டூல் லோகோவுக்கு, என்னென்ன டூல் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். மெயினாக யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா லோகோ பென் டூல் மெயினாக வேணும். அதுக்கப்புறம் கலர் கிரேடிங்கு, இந்த பெயிண்ட்டு, இந்த மாதிரி இந்த 2 டூல் இருந்தால் போதும் லோகோ ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஒன்று. இன்னொன்று டெக்ஸ்ட்டு. இது 3 இருந்தால் போதும், நம்ம ஃபோட்டோஷாப் ஆப்பில் லோகோ கச்சிதமாக ரெடி பண்ணிடலாம். இன்னொன்று ஃபோட்டோ எடிட் பண்ண ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறதுக்கு மெயினான என்னென்ன டூல்னு பார்த்தா, ப்ரஷ் டூல் சொல்லலாம். ப்ரஷ் டூல்லேயே நீங்கள் இந்த மேக்கப் போடுறது எல்லாமே இதுலேயே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐட்ராப்பு, இந்த மாதிரி 3D மெட்டீரியல், இந்த மாதிரி எல்லா கலரும் இதுலேயும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோனில் கிராப் பண்ணுற மாதிரி கிராப் டூலும் இதுவும் அதுக்கு தான் யூஸ் ஆகும். இதேமாரி இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நமக்கு என்ன கலர் வேணுமோ எல்லாமே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதுதான் நம்ம லோகோ எடிட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கும் மெயின் டூல்ஸு. கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் கண்டிப்பாக இந்த ஆப்பில் எப்படி லோகோ ரெடி பண்ணுறது, இந்த பென் டூலும் கலர் கிரேடிங்கும் வச்சு மட்டுமே உங்களுக்கு எப்படி நான் லோகோ ரெடி பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்க்கும் எப்படி நம்ம கலர் கிரேடிங் கொடுக்குறதுன்னு அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ வேணும்னா வீடியோவை நம்ம போட்டுடலாம்.